அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் அவேர்னஸ் பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். 5000 தினார் அபராதம். என்னடா இவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு பார்ப்பாங்க, கண்ணாடி திறந்துருக்குது. 5000 தினார் அபராதம். சுற்றுச்சூழல் அதிகார சபை அதிரடியான நடவடிக்கை. வந்தது காஹ்வா சாய் ஊற்றுறதுக்கு 90 தினார் சம்பளம், 100 தினார் சம்பளம், மிஞ்சினா ஒரு மேக்சிமம் 100 தினாரு 120 தினாரு. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா மேக்சிமம் குறைவாக தான் எடுக்கிறாங்க, 80-90 தினார். இதுதான் சம்பளம் பல தொழிலாளர்களுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு. அப்படியான நிலைமை இருக்கல 5000 தினார் ஃபைன் என்ன சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை, அத்தாரிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் அஃபேர்ஸ், ஃபிஷ் ரிசோர்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ரிமூவல் ஆல் ஷீப் pens and sites for selling sheep, the unlicensed and violations gathering law and locate on the Al Wafra road. இதில் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து பாலைவன பகுதிகளில் வந்து ஆக்கிரமித்து அந்த ஆக்கிரமிப்பு பண்ணின இடங்களில் ஆடுகளை விற்பனை செய்கிறாங்களாம், ஆடுகளை வளர்ப்பு பண்ணுறாங்களாம். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்குறேன். நான் அந்த வீடியோ உள்ள இருந்து சின்ன கேலரியில் நிச்சயமாக அதையும் அட்டாச் பண்ணுறேன். கூடாரங்களை ரிமூவ் பண்ணினாங்க. கூடாரங்களில் ஏற்கனவே காஹ்வா சாய் ஊற்ற போனவங்களுக்கு இந்த நிலைமை. ஆட்டு பண்ணைகள், இந்த ஆடு மாடு தீவனம் கொடுக்குறது, இந்த ஆடு மாடுகளை பராமரிக்கிறது, இந்த வேலைக்கெல்லாம் 80-90-100 தினார் தான் சம்பளம். அதுவும் படாத பாடுபடணும். இவ்வளோ பாடுபட்டு வேலை செஞ்சு நம்மளுக்கு கடைசியில் 5000 தினார் ஃபைன் அடித்து அப்படி இருக்கும். தயவு செய்து நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், அக்காமா கேட்டால் கொடுக்காதீங்க. மொபைல் ஐடி கேட்டால் மொபைல் ஐடி அவங்கள இந்த மாதிரி வாராங்க இன்ஸ்பெக்ஷன் நடக்குதுனாலே கையில் இருக்கிற மொபைல் ஐடியை டெலீட் பண்ணி விட்டுருங்க. அக்காமா கேட்டால் கொடுக்காதீங்க, பாபா கிட்ட இருக்குன்னு சொல்லிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அக்காமா இருக்கான்னு தான் போலீஸுக்கும் கூட வருவாங்க. ஆனால் போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு அக்காமா இருக்கா இல்லையானு தான். வேலிட்டு அக்காமா இருக்குன்னா அதுக்கப்புறமா மற்றது போலீஸோடைய வேலை இல்லை. சுற்றுச்சூழல் அதிகார சபையோ அல்லது என்வாயன்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டோ அல்லது இந்த முனிசிபாலிட்டியோ உங்களுடைய பத்தாக்கா கையில் இருந்தாலோ மொபைல் ஐடி கையில் இருந்தாலோ போதும், உடனே அவங்க எடுத்து அங்கனைக்கே ஃபைன் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் எக்காமல் கொடுக்காதீங்க. பாபாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், கஃபீலுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், அல்லது கஃபீல்கிட்ட தான் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒதுங்கிடுங்க. இல்லையா நிச்சயமாக சோழியை முடிச்சு விட்ருவாங்க, உங்கள் மேலே ஃபைனை போட்டுட்டு போயிடுவாங்க. கஃபீல் அதுக்கு பிறகு கைவிட்டாருன்னா கடைசியில் நாட்டுக்கு கூட போக முடியாது. தயவு செய்து ரொம்ப கவனம். வீடியோஸ் அட்டாச் பண்ணிருங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.